புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் குறித்தான உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் சித்தாலயாவிலிருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். முதல் சித்தனாகிய சிவபெருமானுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு நம்முடைய கலந்துரையாடலை தொடங்குவோம். ஓம் 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 நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோட தோட பாபமாயை தூர தூர ஓடவே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூற்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமஹி தன்னோ சர்வ பிரஜோதயாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வணக்கம் சார். இப்போ மூல நோய் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். பொதுவா உடல்ல சூடு ஏற்படுறதுனால மூல நோய் வரும் அப்படின்றது புரிதல் எல்லாருக்குமே இருக்கு. இந்த மூல முளை அப்படின்னா என்ன டாக்டர்? ஒரு விதத்தில் அந்த புரிதல் சரிதான். ஏன்னா நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மூலாக்கினி தான் எல்லா விதமான செயல்பாட்டுக்கும் காரணம்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. மூலாதாரத்தில் 3 எழுக்கணலை காணால் எழுப்பும் கணக்கறிவித்துன்னு அவையார் சொல்கிறாங்க. இந்த மூலத்தில் மூலம்ங்கிறது மலை பெருங்குடலுடைய கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியில் உள்ள நாடி குழல்கள் இயற்கைக்கு மாறாக விரிவடைந்து வீக்கமடைகின்ற போது வீக்கம் அடைவதுதான் மூல முளை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூல முளை ஏற்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய முக்கிய குறிகுலங்கள் என்னன்னா, டாய்லெட்ல ரத்தம் படுறது, மலச்சிக்கல், அவர் கால் கழுவும்போது கையிலேயே ரத்தம் படிந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ நாம் ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய அதை சொன்னாதான் மக்களுக்கு எளிதில் புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த தலைப்பை இது பண்ணிடுறோம். நிச்சயமா பற்றி இன்னைக்கு நம்ம இந்த மூலமுளையை சொல்லிட்டு மலக்குடலில் ஏற்படுகின்ற வேறு டிசார்டர்ஸை பற்றியும் சொல்ல போகிறோம் மக்களுக்கு. மூலம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இதனுடைய குறிகுலன்கள் சொன்னீங்க ஐயா. இப்போ மூல நோய்க்கான காரணம் அப்படின்னா என்னவா இருக்கும்? மூல நோய்க்கு உண்டான காரணம் முதல்ல டாய்லெட்டில் ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் முக்கிறது, இந்த முக்கி தூக்க வேண்டிய பணிகள், ரொம்ப கடுமையான சுமைகளை அடிக்கடி தூக்குவது, மலச்சிக்கல். மலச்சிக்கலே மாதிரி கழிச்சல் நோயினால் சிரமப்படுகிறவர்களுக்கும் மூல நோய் வரக்கூடும். அடுத்து என்னென்னா இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்,
இந்த வயிற்று அறையினுடைய உள் அழுத்தம் அதிகமாகுது. எப்போ அதிகமாகுது? ஒருத்தர் சூழ் கொண்டிருக்கும்போது அதிகமாகுது. அந்த நேரத்துலையும் மூலமுலை ஏற்படலாம், தற்காலிகமாக ஏற்படலாம். வயிற்றினுடைய உள் உறுப்புகள் ஏதாவது டியூமர் வந்துருச்சுன்னு வச்சுடுவோம், அல்லது ஈரல் வீங்கிடுச்சு, ஓவேரியன் டியூமர் இப்படி ஏற்பட்டு வயிற்றறையினுடைய உள் அழுத்தம் அதிகமாகும் பொழுதும் ஏற்படலாம். அடுத்து உடல் பருமன். கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிட்டுட்டு நார்ப்பொருள்கள் பழங்கள் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறது. இதனால என்ன ஆகும்னா மலம் வறண்டு போய் கட்டிப்பட்டு மலத்தை வெளியேற்றுவதில் இவர் அதிகமாக முக்குவதின் காரணமாக நாடிக்குழல்கள் வீங்கி விடுகின்றன, நாளங்கள் வீங்கி விடுகின்றன. அதே போல ஒழுங்கீனமான பாலியல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் மூலம் வரக்கூடும். HIV இன்ஃபெக்ஷன், HPV என்கின்ற இன்ஃபெக்ஷன், மற்ற சிஃபிலிஸ், கனோரியா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மூல நோய் வரக்கூடும். இதெல்லாம் மூல நோய் வருவதற்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? ஆனந்தம். என் பேர் ஆனந்தம். சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். என் மருமகளுக்கு ஆனந்தம் மேடம். அம்மா டிவியை பார்க்காதீங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. சரி 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 சரி. இந்த 95 கிலோ இருக்கேன் என் மருமம். வெயிட் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கு, வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும். உடல் குறையறதுக்கு கேக்குறீங்க, பிபி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. சரி. உங்க வயசு என்னம்மா? வயசு 27 வயசு. உங்க உயரம் என்ன? உயரம் 5.5 6 கிலோ இருக்கும், 6 வெயிட் இருக்கும். என்ன வெயிட் இருக்கிறீங்க? வெயிட் 95 கிலோ இருக்கா. 95 கிலோ இருக்காங்க. 95 கிலோவா? அதாவது இந்த உடம்பை எடையை குறைக்கிறதுங்கிறது முதற்படி என்னன்னா உணவை சரிப்படுத்துறது தான். நீங்கள் இட்லி தோசை சோறு, இட்லி தோசை சோறுன்னு சாப்பிட்டீங்கன்னா வெயிட் அதிகமாகிட்டு போய் உடம்பு சளிஞ்சு போயிடும். அந்த உணவில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். காலை உணவில் சிறுதானியங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். சுண்டல் சாப்பிடலாம், சிறுபயிறு சாப்பிடலாம், கேப்ப ரொட்டி சாப்பிடலாம், கோதுமை தோசை சாப்பிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் மாறுதல் கொண்டு வரணும். மத்தியானம் சோறை தேவதைகளுக்கு படையல் போட்டது மாதிரி போடக்கூடாது. ரொம்ப குறைத்துக்கிட்டு 2-3 கறி வகைகளை வச்சுக்கணும். இப்போ தான் எத்தனையோ கத்தரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், நார்ப்பொருள்கள் அதிகமாக உண்டான காய்கறிகளை சேர்த்துக்கணும். அதே மாதிரி முருங்கைக்காய் தினசரி ஏதாவது சாப்பாட்டில் ஒரு கீரை இடம் பெறணும். இரவு சாப்பாட்டை நீங்கள் 7 மணிக்கே முடிச்சிடணும். 7 மணிக்கு முடிச்சுட்டு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் 2வது ஒருக்க சாப்பிடக்கூடாது. முதல்ல ஸ்வீட் சாப்பிட்றத நிறுத்திடணும். 2வது ஃப்ரைடு ஐட்டம்ஸை குறைச்சிக்கிட்டு எல்லாம் குழம்பு, பச்சடி, கூட்டு அந்த மாதிரி சாப்பிடணும். சுரைக்காய், தடியங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர்க்காய்கறிகளை ரொம்ப சேர்த்துக்கணும் முதற்படியாக. அதோட இன்ஆக்டிவிட்டி அதாவது சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட வேண்டியது, இல்லாட்டா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னு சொன்னால் அன்ஸ்பெண்ட் கலோரி வில் பி கன்வெர்டட் இன்டு ஃபேட். செலவழிக்கப்படியாத சக்தி கொழுப்பாக மாறிவிடும். அதனால செயல்படணும். இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் 3 காரணங்களை. ஒன்று ஆரோக்கியமற்ற உணவு, இன்னொன்று உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது, இன்னொன்று அதிகமான கவலை, ஸ்ட்ரெஸ். இந்த 3 தான். அதனால் இதை குறித்து நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உடல் எடையை குறைச்சிடலாம். அல்லது குறைக்க முடியல
வேறு காரணங்கள் எண்டோக்ரைன் காசஸ் இதெல்லாம் இருக்குன்னு டாக்டர்கள் சொன்னால் நீங்கள் வாங்க சித்தாலயாவுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டல் தரேன். சித்தாலயால இருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பைல்ஸ் பற்றின நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து மூல நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூல நோய்க்கு என்னென்ன வகைகள்லாம் இருக்கு? அதாவது முக்கியமாக 3 வகைகள். உள்மூலம் வந்து தெரியாது, ஆனால் டாய்லெட்டுக்கு போகும்போது ப்ளீட் ஆகுறதுலேருந்து உள்ளே ஏதோ கோளாறு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சில நேரங்களில் ரொம்ப முக்கும்போது உள்மூலமே வெளியே பிதுங்கிடும். இது உள்மூலத்தினுடைய தன்மை. எரிச்சல் அதிகமாக இருக்கும், ஆசனத்தில் அரிப்பு இருக்கலாம். வெளி மூலம்ங்கிறது ஆசன வாயை சுற்றி உள்ள தோள்களுக்கு அடியிலிருந்து கிளம்பும். நாளங்கள் விரிவடைந்து வீங்கி அதன் மூலமாக ஏற்படுறது வெளி மூலம். இந்த 2 மூலத்திலையுமே நாளங்களில் ரத்தம் தேங்கி கட்டிப்பற்றலாம். அது த்ராம்போசிஸ்னு பேர். அது த்ராம்போட்டிக் பைல்ஸ் என்று சொல்லுவாங்க. இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், த்ராம்போட்டிக் பைல்ஸ், இதுதான் வகை. சரி, இப்போ வந்து நீர் மூலம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி என்ன? நீர் மூலம்ங்கிறது இந்த இரத்த நாளங்கள் எதுவும் வீங்காது. மலக்குடலினுடைய உள்பகுதி உரையாக அமைந்திருக்கூடிய சளிசவுகள் வீங்கிடும், வீங்கி எரிச்சல் ஏற்படுத்தும். சரி, அவர் நோயாளி வரும்போதே என்னையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், சார் ஏதாவது கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துட்டேன்னா உடனே எனக்கு ஆசனம் எரிச்சல் ஏற்படுது சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த சளிசவு வீங்கிறதுனால அதுலேருந்து சுரப்பு ஏற்படும். சாதாரணமாக இவருக்கு காற்று பறியும் போதே அதோட நீரும் சேர்ந்து அந்த நீரும் சேர்ந்து பறிந்து உள்ளாடைகள் கூட கரைப்படலாம். அதுதான் நீர் மூலம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் கோமதி. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் இங்க சென்னையில தான் நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். என்னோட ஏஜ் வந்து 72. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. சார் வணக்கம் சார். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ரிப்ஸ்ல வந்து ஒரு 15-20 நாளா ஒரே பெயினா இருக்கு. அதான் பேக்ல வந்து கொண்டே போக முடியல, பேக்ல கொண்டு போக முடியல, ஒரே பெயின். சரி, இந்த ரிஸ்ட் மணிக்கட்டுல ஏதாவது தூக்கும் போது வலி அதிகமாகுதா? தூக்குற போதெல்லாம் வலி இல்ல சார். ரெண்டு பின்னாடி கொண்டு போக மட்டும் வலிக்கிறது. 2 மணிக்கட்டும் வலிக்குதா? இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் மட்டும். சரி சரி, அப்போ அது நீங்கள் 72 வயசாச்சுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வைட்டமின் டி குறைவாக இருக்குன்னு எதுவும் ரத்த பரிசோதனை அறிக்கை கிடைச்சதா? வைட்டமின் டியா? நான் இப்போதைக்கு பார்க்கல. சரி, வேற நீரிழிவு நோய் இருக்குதா? நீரிழிவு இல்ல சார், பிபி மட்டும் இருக்கு. பிபி, தைராய்டு இருக்கு. சரி, தைராய்டுக்கு ஏற்கனவே நீங்க தைராய்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல? ஆமா ஆமா சார். இல்ல, அதை நிறுத்த வேண்டாம். இந்த முட்டுக்கு வந்து வலிக்கு உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சித்த ஆயுர்வேத மெடிக்கல் ஸ்டோர்ல உங்களுக்கு அமுக்குரா சூரணம்னு கிடைக்கும். அமுக்குரா சூரணம்? சரி சார். அமுக்குரா சூரணத்தை வாங்கி அரை தேக்கரண்டி எடுத்து அரை கப் வெது வெதுப்பான பாலில் போட்டு இரவுல குடிச்சுக்கிட்டே வாங்க. சரி. அந்த மூட்டில் வந்து பிண்ட தைலத்தை தடவி அரை மணி நேரம் கழிச்சு வெந்நி ஒத்தடம் கொடுங்க. சரி சரி. இது ஒரு 2 வாரம் முயற்சி பண்ணுங்க. சரிங்க சார். அதுக்குள்ள சரியாயிடுச்சுன்னா போட்டும், இல்லைன்னா நீங்க சித்தாலயாவுக்கு வந்து காட்டுங்க. சென்னையில தானே இருக்கிறீங்க? ஆமாங்க சார். சித்தாலயாவில் நீங்க பேட்டி காண்றதுக்கு வாங்க. சரி சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க. இல்ல, பாண்டிய ராமநாராயணன், திருவையாறு. சரி சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வி கேளுங்க சார். 65 வயசு ஆகுதுங்க. இல்ல, எது சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்துல வெந்நீரோ இல்ல டீயோ எது குடிச்சாலும் ஒரு மாதிரி வயிற்ற வலிச்சு
மோஷன் போயிடுது. காத்து 10 நிமிஷத்துல ஒரு மாதிரி இதா போயிட்டே இருக்கு. சரி, கிட்ட கிட்ட ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டது அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு மோஷன் போயிடுது. ஆமா சார். அப்படித்தானே? ஆமா. அப்படி எவ்வளவு காலமா இருக்கு? இப்ப ஒரு 2வது குடல் ஆபரேஷன் பண்ணாங்க. குடல் என்ன ஆபரேஷன் நடந்தது? அது பெருங்குடல்ல நஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாப்லக்கா ஆபரேஷன். அப்படியா? சரி, கொலைட்டிஸ்னு சொன்னாங்களா? சார் இல்லை, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு உங்களுக்கு சொன்னாங்களா? ஆமா 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 கரெக்டா சார். சரி, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு உணவு அட்டவணை கொடுத்துருப்பாங்களே, அதை ஒழுங்கா நீங்க ஃபாலோ பண்ணலன்னு தெரியுதே. இல்ல சார், இந்த மாதிரி உங்க உணவை அமைச்சுக்கிடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணவு அட்டவணை கொடுத்துருப்பாங்களே. கொடுக்கலீங்களே சார்? சரி, அதை பற்றி பரவாயில்ல. இப்போ நீங்க என்ன செய்யுங்க, சரிங்க சார். வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது காலையில் வெந்தய கூழ் சாப்பிடுங்க. வெந்தய கூழ் சாப்பிடுவீங்களா உங்க வீட்டில்? சாப்பிடுங்க சார். வாரத்துக்கு 3 நாள் காலையில் வெந்தய கூழ் அல்லது வெந்தய களி சாப்பிடுங்க. சரிங்க சார். மதிய உணவுக்கு தயிர் சாதம் சாப்பிடும்போது 10 சுண்டை வற்றலை பொரிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க சார். இந்த மாதிரி சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஜெயந்தி மீஞ்சூர்ல இருந்து அழைக்கிறேன். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம் உடம்பு சரி, இது முடக்குவாதம். வயது என்னம்மா? 12 வருஷம். 54. ஓகே, தொடர்ந்து பேசுங்க இப்போ. 54. ஓகே, சொல்லுங்கம்மா. நமஸ்தே சார். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, நமஸ்தே சார். லைன் கிடைக்கலையே. நீங்க பேசுறது கேக்குதுமா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. முடக்குவாதம். 54 வயதாவது முடக்குவாதம் இருக்கா சார்? 5 வருஷமா முடக்குவாதம் இருந்தா இப்ப கை கால்கள் கோணி இருக்குமேம்மா, அந்த மாதிரி எதுவும் ஆகலையே? அதெல்லாம் இல்லை சார். மூட்டு ஜாயிண்ட் பெயின் சார். சரி, இப்போ ஏற்கனவே ருமட்டாலஜிஸ்டுடைய ஆலோசனையில தான் நீங்க இருப்பீங்க. ருமட்டாலஜி எடுத்து சரியாகல, மாத்திரை தான் ரெகுலரா குடிக்க சொல்றாங்க. சரி, என்னங்க சார் பண்றது? வேற இப்ப உங்களுக்கு ஸ்டீராய்டு மாத்திரை எதுவும் கொடுக்குறாங்களா? ஹலோ, ஸ்டீராய்டு எதுவும் கொடுக்குறாங்களா? அம்மா நீங்க ஸ்டீராய்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் தான் ரெகுலரா போட்டுட்டு வர. வைசோலின் 5 எழுதி போடுறேன். சரி, மற்ற மாத்திரைகள்லாம் எஸ்டிபிஎஸ், பாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இல்லைம்மா, உங்களுக்கு முடக்குவாதத்தில் வந்து இம்பேர்மெண்ட்டு, ஜாயிண்ட் இம்பேர்மெண்ட் ஏற்படலைன்னா நாம் இப்போவும் அதை நம்ம நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். இதை வந்து நவீன அறிவியலில் நிரந்தரமாக குணப்படுத்த முடியாது என்பது தான் கருத்து. ஆனால் நாங்கள் வந்து சீரம் ருமட்டாய்டு ஃபேக்டரை நெகட்டிவ் பண்ணுறோம். அதனால நீங்கள் வந்து உங்களுடைய குறிப்புகளையெல்லாம் எடுத்துகிட்டு சித்தாலயாவில் வந்து பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து இதற்கு நான் மருந்து சொல்ல முடியாது. இதை கொஞ்சம் உங்களுடைய மருத்துவ வரலாற்று குறிப்பெல்லாம் பார்த்து தான் நான் தெளிவான முடிவுக்கு வர முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு குருலட்சுமி. ஓகே, ராஜபாளையத்துல இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். எனக்கு 34 வயது. சரி, எனக்கு திடீர்னு அசைவு இல்லாம போகுது, பேச முடியாது. சரி சரி, அது இப்ப இந்த மண்டைய பார்த்து வலி, அது ஒரு வகையான வலிப்புன்னு சொல்லுதாங்க. மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஆங்கிலத்தில் பெட்டிட்மால் டைப் ஆஃப் எபிலெப்சின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அமைதி ஆயிடுறீங்க. என்ன மயக்கமா உங்களுக்கு? எப்படி அந்த மயக்கம் வந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்க இல்லையா? ஆமா ஆமா. சரி, அதான் இது வந்து வலிப்புல இது ஒரு சிறு வகை, பெட்டிட்மால் டைப் ஆஃப் எபிலெப்சின்னு பேரு. நீங்க ஏற்கனவே இருக்கிற குறிப்புகளை எடுத்துட்டு வாங்க. இதை நம்ம நிரந்தரமா குணப்படுத்துறதுக்கு வழி காணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரவணகுமார். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? ராஜபாளையம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? பையன் சார் பேசுறேன். பையனுடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம் சார். வயசு 7 வயசு ஆகுது மேம்.
அவனுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்பீச் டிலே பிரச்சனை இருக்கு. ஓகே. ஸோ அதுக்காக தான் என்னன்னு பார்த்து கேட்கலான்ட்டு கால் பண்ணோம். ம். பையனுக்கு 7 வயது ஆகுது, பேச்சு இன்னும் டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னு. சரி ஒரு 5-6 வார்த்தை பேசுறாங்க. சரி, அப்புறம் வந்து மற்ற உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு வந்து அடையாளம் தெரியுது அவருக்கு? அதெல்லாம் தெரியும் சார், கிளீனா இருக்குது. அதெல்லாம் அடையாளம் கண்டு ஏற்கனவே ஸ்பீச் தெரப்பி கொடுத்தீங்களா? அது போயிட்டு தான் சார் இருக்கும். ஏற்கனவே பேச்சு பயிற்சி கொடுத்தீங்களா? அதான் சார் ஒரு 2.5 வயசுல இருந்து ட்ரை பண்ணிருக்கிறோம். ஒரு ஆக்சுவலா போறோம் வைக்கிறோம், அப்புறம் மாத்தி மாத்தி இப்ப நீங்க பெஸ்டா ஒண்ணு சொல்றீங்க, நான் என் ஃப்ரெண்டு பெஸ்டா சொல்றேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்ப அதான் என்ன பண்றேன்னு ஒண்ணும் இல்ல. ஸ்கூல் போயிட்டு இருக்கிறான். எந்த ஊர்ல இருக்கீங்களா? ராஜபாளையம் சார். ராஜபாளையம் ராஜபாளையம். ராஜபாளையமா? இல்ல, ஒரு முறை நான் பார்க்கணும். ஒரு முறை பார்த்து நான் வழிகாட்டுதல் சொல்லிட்டேன்னு சொன்னா அங்க உள்ள மருத்துவர்கள்ட்டயே நீங்க பார்த்துக்கிடலாம். ஒரு முறை அவரை கூட்டிகிட்டு சென்னைக்கு வாங்க. அந்த அங்க எண் ஓடுது பாருங்க, திரையில எண் ஓடுது பாருங்க, அவங்களுக்கு கேட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு முறை முடிஞ்சா சென்னைக்கு வந்து சித்தாலயா அவங்க ஹாஸ்பிடல்ல வந்து நீங்க விசிட் பண்ணுங்க சார். பரவாயில்ல, ஒரே ஒரு முறை இப்ப வந்து நீங்க அழைச்சிட்டு வரணுமா, நேர்ல பார்க்கணும்னு சொல்றாங்க. நிச்சயமாக இவருக்கு வந்து நம்ம முன்னேற்றம் அளிக்க முடியும், நீங்க கூட்டு வாங்க. ஓகே. சித்தாலயால இருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்ம கூட இருக்காரு. பைல்ஸ் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வில்லிவாக்கம்ல இருந்து பேசுறீங்க. வில்லிவாக்கம். ஓகே, யாருக்காக கேக்குறீங்கம்மா? என் வீட்டுக்காரர். கணவருடைய வயது என்ன? அவருக்கு 73 வயசு மேடம். ஓகே, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா. கரெக்டா நெட்வொர்க் கிட்ட நின்று பேசுங்க. உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. சரிங்க மேடம். அவருக்கு 73 வயசு மேடம். 73 வயது ஆகுது. கணவருக்கு என்ன தொந்தரவுமா? பேசலாம். டயபெட்டிஸ் இருக்காமா? ஒரு நிமிஷம், டயபெட்டிஸ் இருக்கா? ஆமாங்க மேடம். சரி, வேற என்ன தொந்தரவு இருக்குமா? அவர் ஐயாவுக்கு 73 வயது ஆகுது, டயபெட்டிஸ் இருக்கு, ஞாபக மறதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, இந்த ஞாபக மறதி வந்து நீங்கள் டயபெட்டிஸை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாலே இது மேற்கொண்டு மோசமாகாமல் இருக்கும். இதுக்கு நீங்கள் நம்ம சித்தாலயாவில் வந்து வல்லாரை கேப்சூல் இருக்குமா, வல்லாரை கேப்சூல் வாங்கி காலையில் 2 இரவில் 2 கொடுங்க. அவருடைய மருத்துவ குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வேறு விதத்துலையும் நாங்கள் உதவி செய்ய முடியும். ஓகே, நன்றிமா அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் காயத்ரி மேம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? மதுரையில இருந்து. யாருக்காக கேக்குறீங்க? என்னோட பையனுக்கு 4 வயசு ஆகுதுங்க. கேளுங்க தொடர்ந்து. அவங்க காலு உடம்பு ஃபுல்லா அப்படியே ட்ரை ஸ்கின் மாதிரி நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஆனா சரியாகுது. ஓகே, 4 வயது ஆகுது, தோல் வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, சாப்பாட்டில் நெய் போட்டு கொடுக்குறீங்களா? சாப்பாட்டில் நெய் போட்டு கொடுக்குறீங்களா? ஆமாங்க சார். நல்லா கீரை வகைகள் தினசரி கொடுங்க. சரிங்க சார். வாரத்துக்கு ஒரு முறை உளுந்து தைலம் உச்சியிலிருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி அவருக்கு குளிப்பாட்டுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஆயில் பாத், உளுந்து தைலம். சரிங்க சார். உளுந்து தைலம் உங்களுக்கு பக்கத்திலே கடைகளில் கிடைக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ஹரிந்தரன், கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். எனக்கு வயசு 43. ஓகே சார், தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். எனக்கு இடது கையில கொஞ்சம் வலி இருக்கு. 3 மாசம் வழியா இருக்கு. 3 மாசமா இருக்குதா? ஆமாங்க சார், ஆமாங்க. மருத்துவரை பார்க்கலையா? மருத்துவரை பார்க்க கிச்சேரி பண்ணாங்க. மருத்துவரை பார்த்தீங்களா? சார் பார்த்தேங்க, கிச்சேரி பண்ணாங்க. அப்படி வழியில பார்த்தாங்க. சரி, வலி நிவாரண மருந்துகள்லாம் கொடுத்துருப்பாங்களே. வலி இப்போ உங்களுக்கு சட்டை போடும்போது
சட்டை அணியும் போது கையை தூக்குறது வலிக்குது இல்லையா? சட்டை போடும்போது வலிக்குது சார், திருப்பி போது வலிக்குதுங்க. சரி, காலையில மறுக்கிற மாதிரி வலிக்குதுங்க. காலையில எந்திரிக்கும் போது புடரி வலிக்குதா? சார் புடனி வலி சரியா இருக்குங்க, புடனில ஃபர்ஸ்ட் வலிச்சிருக்கேன், சரியா இருக்குங்க. சரி சரி சரி. இப்போ உங்களுக்கு வந்து அந்த தோள்பட்டையில் ஏற்பட்டிருக்கு ஃப்ரோஜன் ஜாயிண்ட்டுன்னு பேர். அதாவது முதுமையின் காரணமாக உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய கயிறு போன்ற இலைகள்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அதுக்கு நீங்கள் உள் மருந்தாக அமுக்குரா சூர்ணம் தினசரி அமுக்குரா சூர்ணம் அரை தேக்கரண்டி எடுத்து அரை கப் வெது வெதுப்பான பாலில் காலையும் இரவும் போட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த தோள்பட்டையில் பிண்டத்தைலம் தடவி நீங்களா அதை உங்களுக்கு ஆதரவாக இருக்கவங்கள தடவை சொல்லி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒட்டடம் கொடுங்க. பொறுக்கிற சொட்டில் வெந்நீர் ஒட்டடம் கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து ராம்தாய் பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தாங்க 48 வயசு ஆயிடுச்சு. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. சரி, கால் மூட்டு வலி, 2 கால் மூட்டு வலி, நடக்கவே முடியல. அதான் அது கேட்கு. எவ்வளவு நாளாக நடக்க முடியல? இந்த 1 மாசமா இருக்குதுங்க சார். சமணம் போட்டு உட்கார முடியுமா? உட்கார முடியாதுங்க. சரி, மருத்துவர்கிட்ட போய் காட்டினீங்களா? காமிச்சேங்க, ஆர்ஜே ஆஸ்பத்திரியில போய் காமிச்சேங்க. சரி, அவங்க டானிக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டும் இன்னும் கேட்கவே இல்லைங்க. ஹலோ, சரி, உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்தாங்களா? விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு பார்த்தாங்களா? இல்லைங்களே, பார்க்கலைங்க. சரி, ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 48 வயசாச்சு, விளக்கு நின்று போயிருக்கலாம். நின்றுச்சுங்க. அந்த சூழ்நிலையில் உடம்புல வந்து உள் சுரப்பிகள் சரியாக செயல்படாதனால இந்த மாதிரி ஒரு முதுமை கோளாறுகள்லாம் ஏற்படுது. சரி, நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க. அதற்கு பிறகு தொடர் மருத்துவம் உங்கள் ஊரில் இருக்கிற மருத்துவத்தையே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். டிவி பார்க்க வேண்டாம். ஓகே, யார் கால் பண்ணாலும் டிவி பார்க்காம நிகழ்ச்சியில் நீங்கள் டேரெக்டாகவே பேசலாம். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது நிகழ்ச்சிக்குள்ளே டேரெக்டாக எங்களுக்கு கேட்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து மூல நோய் பற்றி பேசிட்டு இருந்தோம். மூல நோயில் உள் மூலம், வெளி மூலம், நீர் மூலம் இதை பற்றி பேசுகிறோம். இதை தாண்டி வேறு ஏதாவது நோய்கள்லாம் இருக்கா? இருக்கு. ஓ, அதாவது மலக்குடலில் புற்றுநோயே வரலாம். அப்படியா? ஆமாம், ஆனோரெக்டல் கேன்சர் அப்படின்னு அதுக்கே ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்களே. அந்த கேன்சர் வந்து புண்ணாகி அதிலிருந்து சீழ் கொட்டும் அப்படிங்கிறது தான் யூக சீழ் மூலம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதை நம்ம நோய் கணிப்பு செய்யணும், முறைப்படி நோய் கணிப்பு செய்து புற்றுநோய்க்குண்டான மருத்துவ முறைகளை நம்ம மேற்கொள்ளணும். அதே மாதிரி ஆழி மூலம்னு ஒன்று சொல்கிறாரு. ஆழி மூலம்னா வள்ளிக்கிழங்கு இருக்குல்ல, வள்ளிக்கிழங்கு வந்து முண்டு முடிச்சுமாக அது தோலே வந்து ரொம்ப ஒரு டஸ்கியாக இருக்கும், பன்றித்தோல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தோற்றமுடைய புற்றுநோய் ஏற்படும். மெலிக்னன்ட் மெலினோமா ஆஃப் தி ரெக்டம்னு பேர். இது ரொம்ப ஒரு கடுமையான நோய். இந்த நோய்க்கு வந்து எந்த விதமான மருத்துவத்தை மேற்கொள்ளலாம் என்பதில் புற்றுநோய் மருத்துவ நிபுணர்களே குழம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நோய் இது. பெரும்பாலும் அந்த நோய் முற்றுன நிலையில தான் நோயாளி வர்றது. அதனால அவர்களுடைய ஒரு 15 விழுக்காடு தான் 5 ஆண்டுகளுக்கு கூட வாழ்கிறாங்க. அதுக்குள்ளேயே அவர்களுடைய முடிவு ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஒரு கடுமையான நோய் அது. இது தவிர பாலியல் தவறுகளினால் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கு. ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன், சிபிலிஸ், கனோரியா இவையெல்லாம் கூட பாதிப்போம். அதனால ஆசனத்தை சுற்றி வாட்ஸ் மருக்கள் இருக்குல்ல, மருக்கள் போன்று வரும்.
அதை யூகி முனிவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆசனத்தை சுற்றி பருத்தி கொட்டை, பருத்தி விதையை அடுக்கி வைத்தது போன்று அது ஏற்படும் அப்படிங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் காண்டிலோமா என்று சொல்லுவாங்க. இந்த காண்டிலோமாவை யூகி முனிவர் விளக்கி இருக்கிறார். அதே மாதிரி அந்த வாட்டுக்கு சரியான மருத்துவம் செய்யாமல் விட்டோம்னு வைங்க, அது காலிஃப்ளவர் மாதிரி ரொம்ப பெருசாகிடும். அதையும் அவர் விவரித்து சொல்லியிருக்கிறார். இந்த ஹெச்பி வைரஸ் என்கின்ற வெனீரியல் டிசீஸில் பேப்பிலோமா என்கின்ற டியூமர் ஏற்படும். பேப்பிலோமா எப்படி இருக்கும்னா, நம்முடைய சேவல்களுக்கெல்லாம் மேலே தலையில் சூடு இருக்குல்ல, சிவப்பாக இருக்கும், அது மென்மையாக இருக்கும். அதுபோல் சூடு ஆசனத்தை சுற்றி ஏற்படும் அப்படின்னு யூகி முனிவர் விளக்குறாரு. அது பேப்பிலோமான்னு பேர். அந்த பேப்பிலோமாவை சரியாக மருத்துவம் செய்யலைன்னு சொன்னால் அதுவும் கேன்சராக மாறிவிடும். விதாலயாவிலிருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. பைல்ஸ் பற்றின நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தாரகேஸ்வரி மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். வயது வந்து 52 மேடம். வந்து வெண்புள்ளி மேடம், காலில் முட்டி கீழே காலு விரல்லாம் இருக்குங்க மேடம். ஓகே டாக்டர். ஏம்மா, வெண்புள்ளி ஒரு சில இடங்கள்ல இருக்குதா இல்லாட்ட உடம்பு பூரா இருக்குதாம்மா? வலது காலம் விட்டு விட்டு இருக்குங்க மேடம். இருக்குங்க சார். சரி, விரல்ல இருக்குங்க சார். ஸ்பொராடிக்கா இருக்கு. விரல்ல பெரு விரல்லையும் 3வது விரல்லையும் இருக்குங்க சார். எத்தனை ஆண்டுகளா இருக்கு? இப்போ 1 வருஷமா இருக்குங்க சார். சரிம்மா, இப்போ நீங்க முதல்ல வந்து சாப்பாட்டில் போடுற புளி போடலாம். மற்றபடி புளிப்பு சுவையுடைய உணவுகளை முதல்ல நீங்கள் தவிர்த்திடணும். எலுமிச்சம்பழம், அன்னாசிப்பழம், இந்த மாதிரி விட்டமின் சி உடைய உணவுகளை தவிர்த்திடணும். அந்த விட்டமின் சி ஒரு காயகல்பமாக கருதப்படுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வெண்படையை அதிகப்படுத்து, விட்டிலிகோவை அதிகப்படுத்துகிறது. அதனால முதல்ல அதை நிறுத்துங்க. சாப்பாட்டில் புளி போட்டுக்கோங்க. நீங்கள் சித்தாலயாவுக்கு எழுதினீங்கன்னா அனிமினில்னு ஒரு கேப்சூல் அனுப்புவாங்க. அந்த கேப்சூலை காலையிலையும் இரவும் உணவுக்கு முன்னால் ஒவ்வொரு கேப்சூல் போட்டுக்கிடுங்க. உணவுக்கு பிறகு பரங்கிப்பட்டை சூர்ணம் கேப்சூல் காலையில் 2 இரவு 2 போட்டுவாங்க. இதுக்கு பெரிய அளவில் பத்தியம் தேவையில்லை. இரவு தூங்க போகும்போது கால் தேக்கரண்டி திரிபலா சூரணத்தை வாயில் போட்டுக்கோங்க. என்ன? ஓகே, நீங்கள் சித்தாலயாவுக்கு எழுதி ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயில் வாங்கிக்கிடுங்க. தினசரி அதை அந்த வெண்படைகளின் மீது தடவி வெயிலில் ஒரு 3 முதல் 5 நிமிடங்கள் காட்டுங்க. இதை நீங்கள் ஒரு 3 மாதம் பின்பற்றுங்க. இதில் முன்னேற்றம் இல்லைன்னா என்னை வந்து நேரடியாக பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பையனுக்குங்க. பையனுடைய வயது என்னம்மா? 19ங்க. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை மட்டும் கேட்கலாம். எங்க பையனுக்கு நிறைய வெள்ளை முடி இருக்குங்க தலையில. அதுக்கு தான் இளநரைக்காக கேக்குறாங்க சார். ஆமாங்க. இளநரை இருக்குதா? ஆமாங்க. எந்த ஊர்ல இருக்குன்னு சொன்னீங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்ல நிறைய மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு. ஆனால் நான் சொல்ற மருந்தை நீங்க வாங்கிக்கலாம். அதாவது கரிசாலை கற்பம் மாத்திரைன்னு கேட்டு வாங்குங்க. கரிசாலை கற்பம் மாத்திரைங்களா? ஆமா, கரிசாலை கற்பம் மாத்திரை காலையில் 2 இரவுல 2 போட்டுக்கிடணும். நெல்லிக்காய் லேகியம் அரை தேக்கரண்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட சொல்லுங்க. சரிங்க. தலையில கரிசாலை தைலத்தை தினசரி தேய்க்க சொல்லுங்க. சரி சரிங்க. நாளைக்கே விளைவு தெரிஞ்சிடாது. இதை பொறுமையா கையாளணும். சில மாதங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டா இளநரை மாறிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேருமா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வேணிங்க மேடம். நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா?
எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை மட்டும் கேட்கலாம். 25 இயர்ஸ் எனக்கு. உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு ஒரு 4 வருஷமாவே பயனலோ சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்லி இருக்குதுங்க மேம். அதுக்கு நான் 3 டைம்ஸ் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா, என்ன நேம் சொன்னீங்க? அது பைனோடனல் சைனஸ். ஓகே, கேட்டுதா டாக்டர்? பைலோடனல் பைனல். சரி, 3 முறை சர்ஜரி பண்ணிருக்காங்க. பண்ணிட்டோம். இப்ப மறுபடியும் பெயின் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க மேம். சரி, இப்ப நாங்க லாஸ்டா பிப்ரவரியில ஒரு ஸ்கேன் எடுத்தோம். அதுல மறுபடியும் ஸ்பைனோடல் சைனஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, எங்களுக்கு இது என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியலைங்க மேம். இல்லை, இப்போ நீங்கள் உடனடியாக சமாளிக்கிறதுக்கு அறுவை மருத்துவத்துக்கு போயிடுங்க. ஆனால் நீங்கள் தொடர் மருத்துவமாக எங்கள் மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாறி மாறி வராது. ஓகே, திரும்ப ரீஅக்கர் ஆகாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கம்மா. ஒரு முறை வந்து நீங்கள் சித்தாலயோட ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சு நீங்கள் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அவருடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். அவங்க வயசு 62. அவங்களுக்கு கைக்கு எலும்பு திறந்துருக்குங்களாங்க. கால் எலும்பு பிராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கால் எலும்பு பிராக்சர் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற என்னமா? இப்ப அவங்க பேர் தியாகராஜன். சரிம்மா, வேற என்ன தொந்தரவு இருக்கு? சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க அம்மா. நீங்க மூட்டு வலி அதிகமா இருக்குதா? மூட்டு வலி அதிகமா இருக்கு, கால்ல எலும்பு வந்து பிராக்சர் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, மூட்டுல அடிபட்டிருக்கான்னு எக்ஸ்ரே எதுவும் எடுத்தாங்களாம்மா? எடுத்தாங்க சார். எக்ஸ்ரே எடுத்து 3 எலும்பு பிராக்சர் ஆயிருந்து 2 எலும்பு சேர்ந்துருச்சு. இல்ல, மூட்டுல ஒண்ணும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? மூட்டு வலி அதிகமா இருக்குதா? சரி, மூட்டு வலி அதிகமா இருக்குன்னு சொன்னா சரி சரி, மூட்டுக்குள்ள. அது சரி, உங்களுக்கு பிராக்சருக்கு பார்த்த மருத்துவரே வழிகாட்டுதல் வழங்கி இருப்பாரு. சரிம்மா, இப்போ மூட்டு பிராக்சர் ஆன இடத்துல மூட்டு சேர்ந்துருச்சுல்ல? ஓகே ஓகே, அவங்க பேசுறதே தெளிவா இல்லம்மா. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், வசந்தா மேடம் பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக நான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. சரி, வயசு 57. தொடர்ந்து பேசுங்கம்மா. அம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா, ஃபுல்லா குறைச்சிடுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. எனக்காக தான். அதாம்மா, கேளுங்க. 57 புதிக்கால் வலிக்குது. ஓகே, 57 வயதாகுது, குதிக்கால் வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். குதிங்கால்ல 2 கால்லயும் வலிக்காமா? ஏமா, குதிங்கால்ல 2 கால்லயும் வலி இருக்குதா? இல்ல, ஒரு வலது கால். சரி, எக்ஸ்ரே எடுத்தீங்களா? இல்ல, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாமே சார். எக்ஸ்ரே எடுத்து என்ன சொன்னாங்க? எக்ஸ்ரே எடுக்கல சார், எக்ஸ்ரே பார்க்கணும். ஏன்னா இந்த முதுமையின் காரணமாக கால்கேனியஸ் பர் என்கின்ற மாற்றம் ஏற்படும். குதிகால் எலும்புல அது ஒரு முள்ளு மாதிரி வளைஞ்சிருக்கும். அது காலை வைக்கும்போது அது வலியை ஏற்படுத்தும். அதனால முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். என்னன்னு பார்த்த பிறகு அதுக்குரிய மருந்துகளை சிபாரிசு பண்ணலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் சித்ரா காந்திங்க, சமயபுரத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயது என்னம்மா? வயது 55 வயசாகுது. இப்ப கேளுங்க உங்க கேள்வியை. கால் வலி ரொம்ப நாளாவே இருக்கு. சரி, ஒரு 20-25 வயசுல இருந்தே இருக்கு. சரி, ஆனா மாத்திரை சாப்பிட்டா சரியா போகுது, மறுபடியும் வலி வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்கு. இப்ப என்னடானா இந்த முழங்கால் இதெல்லாம் ரொம்ப பாதமெல்லாம் வீங்கிட்டு ரொம்ப வலியா இருக்கு. ஒவ்வொரு இல்ல பல மூட்டுகள் வீங்கி இருக்குதா?
ஆமாங்க சார், முழங்காலு, இடுப்பு, கழுத்தெல்லாம் கூட ஒவ்வொரு நேரம் வலிக்குது சார். சரி ஏம்மா, அதாவது 2க்கு மேற்பட்ட மூட்டுகள் வீக்கி அடைஞ்சிருன்னு சொன்னா அது பெரும்பாலும் முடக்குவதத்தினால ஏற்பட்டதா இருக்கும். அதனால நீங்க ஒரு முறை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேம்மா, சித்தாலயாவினுடைய ஃபோன் நம்பர் டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குமா, அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தொந்தரவோ, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இன்றைக்கி வந்து மூல நோய் பற்றின நிறைய விழிப்புணர்வு கொடுத்தீங்க. எதனால் ஏற்படுது, அதனுடைய அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆரோக்கியம் சார்ந்து பேசலாம். மிக்க நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.